பார்த்தீங்கன்னா சூப்பரான பானிபூரி இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நான் பானிபூரி பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு அந்த பானிபூரிக்குள்ளே வச்சு ஸ்டஃபிங் சாப்பிடும்ல, இது வந்து எல்லாமே உருளைக்கிழங்கு தான் பண்ணுவீங்க. பட் நான் உருளைக்கிழங்கு பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் வந்து நல்ல பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன். ஓகேவா, இது நான் 2 கை போடுறேன். 2 கையில் ஒரு 3 கையாகவே போட்டுக்கிறேன். கப்பு மெஷர்மெண்ட் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துருக்க கப்பு வந்து 3/4 கப் எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா அரை கப் எடுத்துருக்கேன் நான். ஸோ இது நல்லா சொல்ல போனீங்கன்னா 188 கிராம் வந்து இது இருக்குது, பட்டாணி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கு வந்து கொண்டக்கடலை. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இந்த மாதிரி போடணும்னா கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா பட்டாணி இருக்குன்னா பட்டாணி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது கூட வந்து நான் வந்து என்ன செய்வேன்னா உருளைக்கிழங்கு, நான் தோல் சீவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி போட்டுக்க போகிறேன். ஏன்னா சீக்கிரத்துக்குள்ள வேகவும் செஞ்சிரும், மசிஞ்சிரும். எனக்கு உருளைக்கிழங்கு டேஸ்ட் இருக்கணுமே தவிர அந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இப்போ இதை ரெண்டையுமே நான் வந்து 1.5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. ஏன்னா எனக்கு வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா பட்டாணியோட டேஸ்ட்டும் தெரியறதுக்காக நான் வந்து இப்படி மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து தண்ணி விட்டுருவேன். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், ஒரு இது முங்குத அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு முங்குத அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க, அவ்வளோதாங்க, போதும். இது கூட வந்து உப்பு, நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாம் வேறு சேர்க்க வேண்டியது இல்லையா, அதனால் இப்போ இதை ரெண்டையுமே வந்து நான் சேர்க்க நல்ல ஒரு 4 to 5 விசில் வந்து இதை வச்சு நான் வேக வச்சு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் இந்த கருப்பு சென்னா சொல்லுவோம் அந்த கொண்டக்கடலை போட்டதுனால எனக்கு இந்த கலரில் இருக்குது. இல்லை எனக்கு இந்த கலர் வேணாலும் நீங்கள் தனியாக கூட இது பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு இது ஓகேங்கன்னா நான் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. ஸோ ஓகேவா, இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் இதை மேஷ் பண்ண போகிறேன். நான் இதை மேஷ் பண்ணாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த தண்ணி வந்து தூர கொட்டிடக்கூடாது, ஏன்னா அந்த தண்ணி நமக்கு வேணும். தண்ணியோட சேர்த்து தான் நான் வைக்க போறேன். ஏன்னா தண்ணி இல்லாமல் நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்காது, இந்த டேஸ்ட் வராது. அப்படிங்கிறதுனால நான் இப்படி தான் பண்ணுவேன். பாருங்க, ரொம்ப மசிச்சு விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு நம்ம மசிச்சு விடுற மாதிரி நல்லா மசிச்சுக்கோம். ஒரு இப்படி சொல்லுவாங்க 1-2 இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம இருந்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என் பொண்ணு பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. மேடம் இன்னைக்கு பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ஸோ நான் வீடியோ ஷூட் பண்ணோன்னே பாட்டு படிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்க. எனக்கு இந்த பதம் ஓகே அப்படிங்கிறனால நான் வந்து ஓகே சரியா, நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே விடலைங்க. ஸோ சைடில் அதை வச்சுக்கேன். இப்போ வந்து இதில் என்னென்ன சேர்த்துட்டு திரும்ப நான் அடுப்பில் தான் வைக்க போகிறேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன், நல்ல இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் சேர்க்கறதுனால நான் இந்த மசாலா சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு இதில் எந்த மசாலா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ போயிருங்க, மசாலாஸ்லாம் எடுத்துக்காங்க. இப்போ இது வந்து காலா நமக்கு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துருக்கேங்க. நான் மெஷர்மெண்ட் கேட்பீங்க இல்லையா எல்லாரும், அதனால நான் வந்து சொல்லி போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் நார்மலாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கரெக்டாக 1/4 டீஸ்பூன் வந்துருக்கு. ஸோ நான் 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து 1/4 டீஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரை மேங்கோ பவுடர். இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. நான் இந்த மாதிரி தான் மசாலா சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து சோம்பு தூளுங்க, வீட்டிலேயே ப்ரிப்பரேஷன் பண்ண சோம்பு தூள். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாட் மசாலா. இதுதாங்க மீன். இப்போ நம்ம கடையிலலாம் போய் வாங்கினோன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வித்தியாசமாக வரும்னு சொல்லுவீங்க இல்லையா, அது இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர், 1.5 ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் நம்ம நார்மலான உப்பு இருக்கும் இல்லையா, அது அவ்வளோதான். இதோட தேவையான பொருட்கள் இவ்வளோதாங்க. அதனால இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த கலரே சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், சாட் மசாலாக்கு அந்த இது வந்துடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உப்பு ஒரு போட்டு பார்த்துட்டு இதை மறுபடியும் கொஞ்சம் லேசாக ஒரு பாயில் பண்ண வச்சுக்கிறேன். உப்பு பார்த்துக்கிறேன். சூப்பருங்க. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நான் மறுபடியும் இதை கொஞ்சம் அடுத்த வச்சு கொதிக்க வச்சுட்டு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விடுறேங்க. நான் கொஞ்சம் கொதிக்கணும் இல்லையா, அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நான் வந்து இதை கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன். சீரகத்தூள் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதான் மெயினுங்க. ரொம்ப ஷார்ட் ஐட்டம்ஸில் வந்து இது இருக்கணும் கண்டிப்பாக, அதனால சாரி சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த மசாலாக்கெல்லாம் கட்டி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம மசாலாலாம் யாருக்கும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நான் வந்து இதில் சேர்க்கறது கொஞ்சம் வெங்காயம். சரியா, நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சாரி, வீட்டில் வந்துச்சு, சூடாக இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அப்படி பரப்பரக்க தான் இருக்குங்க பாருங்கள். ஸோ இது கூட மல்லி இலை, நம்ம வச்சிருந்த வெட்டி வச்சிருந்த வெங்காயம், அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நான் இதை மட்டும் வச்சு நீங்கள் பானிபூரி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
சூப்பரான நம்ம பானிபூரி. இந்த மசாலா வந்து இந்த பூரியில சின்ன சின்ன பூரியா தான் நான் போட்டுருக்கேன். அவங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், நான் சின்ன சின்ன பூரியா தான் போட்டுருக்கேன். நீங்க பெருசா வேணா பெருசா போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து அதை சைடில் வச்சுட்டு, நான் வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து கொஞ்சம் ஓமப்பொடி உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து பானியில் வந்து காரா பூந்தி இந்த மாதிரி எதுவுமே போடலைங்க. ஆனால் நான் அது ஸ்பைசி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் எப்படி பானி வந்து ஸ்வீட் வந்து செட் பண்றேன் பானி பிடிக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்றேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஓமப்பொடி வச்சுக்கிறேன் நான். சூப்பரா நம்மளோட பானிபூரி. இல்லை தைப்பூரி, நீங்க தை வேணும்னா தைப்பூரி போட்டிங்கன்னா தைப்பூரி ஆயிரும். ஸோ அதனால இப்போ நான் அந்த மசாலா வந்து வெறும் அந்த பானியை மட்டும் அதில் நான் வந்து விட்டுக்கிறேன். செமையான ஒரு பானிபூரி ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. சாரிங்க, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், நான் வந்து கட்டாமிட்டா சட்னி வந்து ஒரு ஆட்டை நான் செஞ்சு வச்சிருந்திருப்பேன். பாருங்க, ஃப்ரீஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ இதை எடுத்து இந்த சாட் மேலே கொஞ்சம் விட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி மெத்தட்லையும் சாப்பிட்றதுனால நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், யாராருக்கு இந்த மாதிரி கட்டாமிட்டா சட்னியோட சாப்பிட பிடிக்குங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் வந்து ஒரு 2-3 பூரியில் மட்டும் சும்மா அப்படி லைட்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்மளோட பானி இருக்கும் இல்லையா, இது கூட ஊற்றி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணிட்டாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த உப்பு வரப்பு புளிப்பு 3 சேர்ந்து ஒரு செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.